வணக்கங்க. நான் பிரிட்டோ ராஜ் பேசுறேன். ஆக்சுவலா பொதுவா வந்து நம்ம எந்த ஒரு விவசாய முறைக்கும் நம்ம உள்ள போகுறதுக்கு முன்னாடி, நம்ம மண்ணையும், தண்ணியையும் ஆய்வு செஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம மண்ணுல என்ன சத்து இருக்கு, என்ன இல்ல, எது கூட இருக்கு, எது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். பார்க்க வந்து நெறைய நிலம் சிவப்பா அழகா இருக்கும். கருப்பா அழகா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா, ஒண்ணு பயிர்கள் விளையறதுக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துல தழைச்சத்து எப்பவும் ரொம்ப அதிகமா இருக்கணும். மணிச்சத்து கம்மியாவும், அதை விட கம்மியா சாம்பல் சத்து இருக்கணும். ஆனா இங்க தலைகீழா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, சாப்பாட்டுல ஊறுகாய் அதிகமாவும், சோறு கம்மியாவும் இருக்கிற மாரி. அப்ப இந்த மாதிரி அமைப்புல நம்ம என்ன செஞ்சோம்னா, நம்ம நிலத்த சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் தண்ணி பரிசோதனைங்க. தண்ணியில என்ன சத்து கூட இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு உப்போட தன்மை கூட இருக்கா? சரியா இருக்கா? என்ன வகையான உப்பு இருக்கு? என்ன செஞ்சா அந்த உப்பு சரியாகும்? அந்த உப்ப மீறி ஒரு நல்ல விவசாயம் பண்ணலாம். அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத பண்ணணும். அதனால மண் பரிசோதனை, தண்ணீர் பரிசோதனை உங்க பக்கத்துல இருக்க மாவட்ட தலைநகரத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில குடுத்து செக் பண்ணிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்ட இந்த குரூப்ல போடுங்க. உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆலோசனைகள் தர்றோம். இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இந்த மழைக்காலத்த பயன்படுத்தி, இப்ப கார்த்திகை பட்டமும் வரப்போகுது. இந்த மழைக்காலத்த பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னா, 1 பலதானிய விதைப்புன்னு இருக்குங்க. 20 வகையான பல வகை தானியங்கள நம்ம நிலத்துல நட்டு 20 கிலோ அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ அளவுக்கு நட்டு, அத வளர்த்து 45வது நாள் மடக்கி உழுதுட்டு, அதுக்கப்புறம் ஒரு விவசாயத்த கையில எடுக்கிறதுன்னு ஒரு காரியம் இருக்கு. அல்லது பசுந்தாள் உர பயிர்கள்னு இருக்கு. அவுரி, கொளிஞ்சி, சணப்பு, தக்கப்பூண்டுன்னு. அதுல ஏதாவது ஒண்ண வளர்த்து, அத மடக்கி உழுது ஒரு விவசாயம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி இந்த ஈரத்தையும் இந்த மண்ணையும் இந்த காலத்தையும் பயன்படுத்தி ஒரு பயிர் வகை பயிரை நம்ம போட்டு அதை நல்லா வளர வச்சு மகசூல் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் பயறு வகை பயிரால் நம்ம மண்ணுக்கு கிடைக்கிற சத்தையும் உபயோகப்படுத்திட்டு அந்த பயிர் வகை பயிருங்கிறது 70 நாள் பயிர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலதானிய விதைப்பு போடுறது அப்படின்னு ஒரு குணம் பண்ணலாம். இந்த ரெண்டுல எது வேணாலும் பண்ணலாங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம். 3வது வந்து எது பண்ணாலும் நம்ம மண்ணுக்கு தேவையான அளவுக்கு ஒன்று நீங்கள் மாடு வச்சிருந்தா மாடு சார்ந்த இயற்கை இடுபொருள்கள் ஜீவாமிர்தம், அமுத கரைசல், பஞ்சகாவியா அப்படியெல்லாம் தயார் செய்யணும். மாடு இல்லைன்னா மீன் அமிலம், ஈயம் கரைசல், வேஸ்ட் டீகம்போசர் இந்த மாதிரி தயார் பண்ணணும். ஆனால் தயார் பண்ணணும். கையில் எப்பவும் பொருள் ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் விவசாயம் பண்ண முடியும். ஒன்றும் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. சரிங்களா? அதெல்லாம் கெட்டு போகிற பொருள் இல்லை. அதனால் நிறைய தயார் பண்ணி வைக்கலாம். 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அதனால் எப்பவும் தேவைப்படும், அது வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இயற்கை இது பாதுகாப்பு பொருள்கள். ஒரு பயிர் போட்டோம்னா பாதுகாக்கிற பொருள் நமக்கு தேவை என்ன இருக்குது? பொதுவாக பூச்சிகளை விரட்டணும், புழுக்கள் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேப்ப எண்ணெய் வாங்கி வச்சுக்கணும். முன்னாடியே 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி கற்பூர கரைசல், அக்னி அஸ்திரம், அதுக்கான இடுபொருள்கள் என்னென்ன வேணும் அதை வாங்கி நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், அதற்கான இலைகள் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அது எவ்வளோ தேவையோ அதை வாங்கி நம்ம சேகரித்து வச்சுக்கிறது. கோமியம் பக்கத்தில் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அது எவ்வளோ நமக்கு கிடைக்குமோ, நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கிறது. இதை மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை பண்ணிட்டோம்னாலே நம்ம கையில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நல்ல தரமான விதைகள். விதைகள் எங்கே கிடைக்கும்? நீங்கள் தமிழகத்தோட எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த பகுதியில் நல்ல விதை கிடைக்கும், தரமான விதை கிடைக்கும், சரியான உழக்க காலத்தில் இருக்கக்கூடிய சரியான விதை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விதைகளை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் அடிப்படை. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு முதல்ல இந்த பொருளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து ஒன்று ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கலாம், அல்லது வந்து ஒரு பலதானிய விதைப்பு போட்டுட்டு ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். அது எதுவாக இருந்தாலும், அது பல வேளாண்மை சார்ந்ததோ, தோட்டக்கலை சார்ந்ததோ, மரப்பயிர்கள் சார்ந்ததோ, எந்த விவசாயமாக இருந்தாலும் இப்படி செய்யலாம். சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நன்றிங்க.